அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய என் இனிய உறவுகளுக்கு மாலை நேர வணக்கங்கள். நான் ராமநாதன் ரகுராமன், பிரான்சிலிருந்து. எங்கள் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்ந்த அரசியல் எண்ணங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு இந்த வலைத்தளமூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஔவையார் அவருடைய முதுமொழியினுடன் இன்றைய அரசியல் கலந்துரையாடலை நாங்கள் ஆரம்பிக்கலாம். சேராத உறவு கெடும், சிற்றின்பன் செயலும் கெடும். 9வது ஔவையாரின் முதுமொழி, சேராத உறவு கெடும், சிற்றின்பன் செயலும் கெடும். இந்த உறவுகளுக்கிடையிலே நாங்கள் தினம் சென்று அந்த உறவுகளின் தொடர்புகளை பேணாது விட்டால் காலப்போக்கிலே அந்த உறவு இல்லாமல் ஆகிவிடும். சேராத உறவு கெடும். அப்போ எமது நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுடன் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்று கூடி அவர்களுடன் நட்புறவையும் உறவு முறையும் வளர்த்து கொள்ள தவறினால் அந்த உறவு கெட்டுவிடும். அப்போ சேராத உறவு கெடும், சிற்றின்பன் செயலும் கெடும். மனித வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகள், இன்ப ரீதியான தவறுகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும், சீரழித்துவிடும். சிற்றின்பன் செயலும் கெடும் என்ற இரு விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இதற்கு அப்பால் இன்றைய அரசியல் பரப்பில் நாங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்ந்த அரசியல் எண்ணத்தோடு எங்கள் மதிப்புக்குரிய ரீச்சா உரிமையாளர் பாஸ்கரன் அவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் இவ்வாறான ஒரு வெளிப்படையான கருத்தியலை முன்வைத்தார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்ந்த ஒரு கருத்தியலை முன்வைக்க வேண்டிய அவசியம் பாஸ்கரன் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது? இந்த பாஸ்கரன் ஒரு சமூகத்தினுடைய, தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தொழில் ரீதியான முனைவர். வியாபாரம், அதனூடாக இலாப நோக்கம் என்ற ஒன்றை தனது பிரதான எண்ணமாக கொண்டு ஒரு வியாபார நிறுவனத்தை அவர் உருவாக்கியிருக்கின்றார். அந்த வியாபார நிறுவனத்தின் பிரதான நோக்கம் இலாபம் ஈட்டுதல். தமிழ் மக்களுடைய அடையாளம் இது. ரீச்சா என்ற ஒரு நிறுவனம் காலப்போக்கில் தமிழ் மக்களுடைய அடையாளமாக பிரதிபலிக்க முடியுமா? அப்போ தமிழ் மக்களுடைய அடையாளத்தை பிரதிபலிப்பதற்கு ரீச்சா உரிமையாளர் பாஸ்கரன் இன்றைக்கு ஒரு அரசியல் எண்ணத்தை இந்த சமூகத்தின் முன்னால் கதைக்க முனைகின்றார் என்றால், அதுவும் குறிப்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்ந்த ஒரு விடயத்தை மிகவும் இழிவான முறையில், கீழ்த்தரமான முறையில் கதைக்க முனைகின்றார் என்றால் என்ன காரணம்? இன்றைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன் அவர்கள், இவ்வாறான அரசியல் நீண்டகால அனுபவம் கொண்ட தலைவர்கள்லாம் இருக்கின்ற பொழுது அந்த தலைவர்களுடைய எந்த ஒரு செயற்பாட்டையும் தான் கதைக்க மாட்டேன் என்று சொல்லியும், அந்த தலைவர்களை தனக்கு பிடிக்காது என்று சொல்லியும், ஆனால் அவர்களுடன் நட்புறவுடன் தான் பழகிக்கொள்ளுவேன் என்ற ஒரு வெளிப்படைத்தன்மையான கருத்தியலை முன்வைக்கின்றார். அப்போ இந்த சமூகத்தில் இந்த ரீச்சா பாஸ்கரன் ஒரு அரசியலில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை தனிப்பட்ட ரீதியாக எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் உருவானது? ஒரு சிறு அவருடைய பதிவை பார்த்து கொண்டு நாங்கள் இந்த உரையாடலை தொடரலாம் என்று எண்ணுகின்றேன். ஆதாரம் இருக்கிறது, இதுக்குள்ள ஆதாரம் இருக்குல்ல, லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆதாரங்களை கொண்டே கொடுத்து இவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது, இவர் மேலே குற்றம் இருக்கிறது, என்னென்ன கோப்புகள் இருக்குது, வழக்கு பதிவு செய்யலாமே. இந்த வரை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் கொண்டே முறைப்பாடுகளை செய்ய வேண்டும், ஃபைலிலே ஆதாரம் இருக்கிறது என்று வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கதைப்பதாக அல்லது சமூகத்துக்கு சொல்லுவதாக பாஸ்கரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அவருக்கு ஒரு சிந்தனை அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன், நம்புகின்றேன். 3க்கும் மேற்பட்ட ஆதாரபூர்வமான முறைப்பாடுகள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டும் பாராளுமன்றங்களிலே அவை விசாரிக்கப்படவில்லை என மிக தெளிவாக கண்சாட்டில் பதியக்கூடியமான பதிவுகளை மேற்கொண்டும், அதற்கு அப்பால் நேரடியாக ஜனாதிபதி அவர்களுடைய பாராளுமன்ற சந்திப்பின் போது நேரடியாக அவரிடமும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியும் இப்போ வரைக்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்படியாக பதிவு செய்யப்பட்ட எந்த முறைப்பாடுகளும் விசாரணை செய்யப்படவில்லை. இது இந்த அண்ணன் பாஸ்கரன் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அவர் இந்த அரசியல் பரப்பில் இல்லை.
அவருடைய நோக்கம் தனது ஊடகங்களையும் தன் சார்ந்த கருத்தியல்களையும் தவறான முறையிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை இந்த சமூகத்தின் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம் என்பதை இந்த சமூகம் மிக தெளிவாக இனங்கண்டு கொள்ள வேண்டும். அடுத்ததை பார்ப்போம். இத்தனை ஆண்டுகளாக 2 வருஷத்துக்கு மேலாக ஏதாவது ஒரு நபர் மீது இவர் சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு இவர் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாரா? ஃபைல் இருக்கு. ஒரு முறைப்பாடு நீதிமன்றங்களிலே இன்றைக்கு ஆளுந்தரப்பு யார், அந்த ஆளுந்தரப்பு வடக்கிலே இந்த இனத்தை எவ்வாறு அழிக்கின்றது என்பதற்கெல்லாம் பிரதான சூத்திரதாரிகள் இவர்கள்தான். இந்த ஆளுந்தரப்பு இன்றை 2 வருடம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 2 வருடமாக எந்த முறைப்பாட்டை போட்டார், என்ன விசாரணைக்கு சாட்சியங்களை கொடுத்தார் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது, இந்த சாட்சியங்களையெல்லாம் கொடுத்தும் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் வடக்கிலே எந்த ஒரு ஊழல் சார்ந்த சட்ட ரீதியான முறையான பெரும் முதல்களையெல்லாம் விசாரிக்காமல் இந்த அரசாங்கம் பாதுகாத்து வருகின்றது என்பதை பாஸ்கரன் அவர்கள் அறியவில்லை என்றுதான் நான் நம்புகின்றேன். தொடர்ந்து கேட்போம் அவருடைய கதையை. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக எத்தனை வழக்கு இருக்கின்றது? ஒரு வழக்கு கூட அவர் தனது முறையற்ற செயல்களால் பெற்றுக்கொண்டவை அல்ல. இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க வந்து சமூகத்திலே அவரது குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவரது உயரிய செயற்பாடுகளை செயற்படாமல் இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவும் முறையற்ற இவர்கள் போன்ற ஒழுக்கமற்ற நேர்மையற்ற முதலாளித்துவ நபர்களால் தங்கள் பணம் என்ற ஒன்றையும் அதிகாரம் என்ற ஒன்றையும் அரசினுடன் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக அவர்கள் சார்பாக நின்று போடப்பட்டு கொண்டிருந்த வழக்குகளே. இதே கேள்வியை திருப்ப பாஸ்கரன் அவரிடம் கேட்போம். நீங்கள் 31 வழக்குகள் இவ்வளவு வழக்குகளை வாங்கி கொண்ட அர்ச்சுனாவை எந்த ஒரு வழக்கில் சிறை செல்வதற்கு தீர்ப்பளித்து விட்டீர்கள், குற்றவாளியாக கண்டுவிட்டீர்கள். குற்றவாளியாக காணக்கூடிய நீதிமன்றங்களிலே அவர் குற்றவாளியாக காணப்பட்டாரா இந்த 2 வருடத்தில்? நீங்கள் யாராவது அவரை குற்றவாளியாக காணக்கூடிய ஆதாரங்கள் எதையாவது இந்த நீதிமன்றங்களில் சமர்ப்பித்தீர்களா என்ற ஒரு கேள்வியை மிக தெளிவாக நாங்கள் இந்த சமூகத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். இங்கே பாஸ்கரன் அவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அரசியல் பரப்பில் நுழைந்து அவரை இந்த சமூகத்திலே ஒரு முறையற்றவர் நேர்மையற்றவர் என்றும் அவரது ஊடகங்கள் அவரை ஒரு மனநோயாளி அல்லது பைத்தியக்காரன் என்று வெளிப்படைத்தன்மையோட பெயர் சொல்லாமல் முதுகெலும்பில்லாமல், அதாவது தங்கள் மீது நாளைக்கு ஒரு வழக்கு வந்துடக்கூடாது என்ற அவதானத்துடன் கதைப்பது நாகரிகமான செயலா? இந்த ஊடகங்கள் என்றால் என்ன? இந்த குறிப்பாக இன்றைக்கு அவர் நடத்துகின்ற ஊடகங்கள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த சமூகத்தை வழிகாட்ட வேண்டிய நேரத்தில் இங்கே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இந்த அரசியல் பரப்பிலிருந்து அகற்றினால் மட்டும்தான் இவரும் இவரது நிறுவனமும் இவர் சார்ந்த தொழிலதிபர்களும் இதுவரும் காலங்களிலே முறையற்ற ஒரு வருமானத்தை உருவாக்குவதற்கு தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதே அதன் நோக்கமாகும். மீண்டும் ஒரு சிறிய பதிவை பார்ப்போம். நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. அவர் ஃபைலோட இருக்கிறார், ஃபைலுக்கு என்ன இருக்கிறது? அப்போ இந்தியாவில் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். தான் தமிழ் தேசியம் நோக்கி பயணிக்கின்ற ஒரு நபர் என்ற ஒரு அடுத்த பெரிய உருட்டொண்டை விட்டிருக்கின்றார். அன்பு சார்ந்த உறவுகளே, 2009க்கு பிறகு முள்ளிவாய்க்கால் மௌனிப்புக்கு பிறகு இலங்கை என்ற ஒரு திருநாட்டில் தமிழீழம் என்ற ஒரு விடயமோ தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயமோ நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதை நீங்கள் அறிவு ரீதியாகவும் தம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சொல்வது போன்று யதார்த்த ரீதியாகவும் புரிந்து கொள்ளுங்கள். தமிழீழம் என்பதும் தாயக கனவு என்பதும் ஒவ்வொரு தமிழ் மகனுடைய இதயத்தில் வாழ்கின்ற கனவல்ல, இலட்சியங்கள். ஆனால் அவற்றை எமது தேசிய தலைவருடைய காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நாங்கள், இவர்கள் போன்றவர்கள், இந்த அரசியல் தலைவர்கள் எவ்வாறு 2009க்கு பிறகு தமிழ் தேசியம் என்ற ஒன்றை தமது அரசியலுக்கு பயன்படுத்தி தங்களை பலப்படுத்தி கொண்டார்களோ அதுபோன்றுதான் இந்த பாஸ்கரன் அவர்களும் தமிழ் தேசியம் என்ற ஒன்றை தனக்கான வருமானத்தை ஈட்டும் ஒரு தந்திரமாக பயன்படுத்தி கொள்ளுவாரை ஒழிய எவராலும் இலங்கை என்ற ஒரு நாட்டிலே தமிழ் தேசியத்தை பெற்று தந்துவிட முடியாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். காலங்கள் நிச்சயமாக பதிலளிக்கும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்ற ஒருவர்
வடமாகாண முதல்வராக தீர்மானிக்கப்பட்டால் உங்களுக்கு எதிர்காலம் நிறைந்த நிம்மதியான ஒரு மாற்றம் நிச்சயம் உருவாகும்.